சுன்னத் ஜமாத்தில் இருந்தால் தான் ஜன்னத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற கருத்தில் இந்த தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லாம் சுன்னத் ஜமாத்துன்னு சொல்கிறோம். எல்லாருமே நாங்கள் சுன்னத் ஜமாத்துங்க அப்படின்னு எல்லோரும் தான் சொல்லுவாங்க. அவங்கள கூப்பிட்டு சுன்னத் ஜமாத்துனா என்னங்கன்னு தெரியாது. சுன்னத் ஜமாத்து சொல்லுவாங்க, சுன்னத் ஜமாத்துனா என்ன அது தெரியாது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸின் அடிப்படையிலே தான் சுன்னத் ஜமாத்துன்ற இப்போ அந்த வார்த்தையை நம்ம பிரயோகிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வெற்றி பெறுகின்ற கூட்டம் சுன்னத் ஜமாத்து கூட்டம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதஃப்தரிகு உம்மத்தி அலா ஸலாசின் வ ஸபஈன், என்னுடைய உம்மத்தினர்கள் 73 பிரிவினர்களாக பிரிவாங்க. குல்லுஹும் ஃபின்னார், எல்லோரும் நரகத்துக்கு தான் போவாங்க. இல்லாம் இல்லத்தன் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அது எந்த கூட்டம் யா ரசூலல்லாஹ்? சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன அலைஹி வா ஸஹாபி, என் தோழர்கள் எந்த பாதையில் செல்கிறார்களோ நான் எந்த பாதையில் செல்கிறேனோ இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டவர்கள் தான் வெற்றிக்குரியவர்கள் என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நான் செல்கிற பாதை என்று முதலாவதாக சொன்னாங்க. ரெண்டாவதாக என் தோழர்கள் செல்கிற பாதைன்னாங்க. நல்லா கவனிக்கணும். வெற்றி பெறுகின்ற கூட்டம் எது என்று கேட்டபோது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவங்கன்னு சொல்லலை பாருங்கள். அப்படி சொல்லியிருந்தா இன்றைக்கி வழிகட்ட எல்லா கூட்டமுமே உரிமை கொண்டாடும். நாங்கள் தாங்க அது அப்படின்னு எல்லாமே உரிமை கொண்டாடுவாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசி என்பதனால தீர்க்க தரிசனமான வார்த்தையும் சொல்லிட்டாங்க. குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொன்னாக்கா அதுக்கு தெளிவு கிடைக்காது. எல்லாம் பொதுமக்கள் குழம்புவாங்க. எனக்கு இவங்களும் குர்ஆன் ஹதீஸுங்கிறாங்க, இவங்களும் குர்ஆன் ஹதீஸுங்கிறாங்க, எதில் போய் சேர்றது? பொதுமக்கள் குழம்பி போவாங்க. அப்படி ஒரு நிலையில் இந்த சமூகத்தை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவாங்களா? விட மாட்டாங்க. அதெல்லாம் அழகாக சொன்னாங்க, நான் செல்கிற பாதை. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிற பாதை என்ன? அதான் சுன்னத்து ஹதீஸ்னு சொல்லுவோம். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது சுன்னத்துன்னு சொல்லலாம், ஹதீஸ்ன்னு சொல்லலாம். அதை தான் சுன்னத்துங்கிறோம். என் தோழர்கள் செல்கிற பாதை நாங்கள் அதுதான் ஜமாஅத்து, ஜமாஅத்து சஹாபா. அப்போ சுன்னத் ஜமாத்து அப்படிங்கிற வார்த்தை இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணுங்க. சரி, சஹாபிகளை இன்னைக்கு பின்பற்ற மாட்டோங்கிறாங்கல்ல, அவங்களும் எளிதாக அடையாளம் கண்டுடலாமே. இந்த கூட்டம் தோல்வி அடைகிற கூட்டம், இந்த கூட்டம் மறுமையிலே வெற்றி அடையாது. தெளிவாக இருக்கிறதில்ல. ஏன் அவங்களும் தெளிவாக சொல்கிறாங்க, சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம், முடிஞ்சு போச்சங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டத்தை தான் அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. சரி, சஹாபிகளை பின்பற்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படிலாம் அந்த கூட்டம் எல்லாம் கேட்கலாம். குர்ஆன்லே அல்லாஹ் சொல்லிட்டான்ல, சஹாபிகளை பின்பற்றணும், அப்போ தான் சொர்க்கம் கிடைக்கும், அப்போ தான் வெற்றியும் பெற முடியும். சுன்னத் ஜமாத் ஜன்னத் ஜமாத் சொன்ன அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் முஹாஜிர் தோழர்கள் அன்சார் தோழர்கள், வல்லதீன தபஊஹும் பி இஹ்சானின், அந்த சஹாபா பெருமக்களை பின்பற்றுகின்ற நன்மக்கள். இங்கே தான் நமக்கு தேவை. சஹாபிகளை பின்பற்றுகின்ற நன்மக்கள். சஹாபிகளை பின்பற்றினா என்ன கிடைக்கும்? அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். அடுத்து இறைவன் சொல்வது வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு, இப்படிப்பட்ட மக்களுக்கு சஹாபிகளை பின்பற்றாங்கல்ல அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தயார் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த சொர்க்கத்தில் ஆறுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹாலிதீன ஃபீஹா அபதா, இந்த மக்கள் அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பாங்க, எக்காலமும் இருப்பாங்க. ஸாலிகல் ஃபௌசுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி. சஹாபிகளை பின்பற்றலாம் என்னென்ன வெகுமதிகள் என்பதை அப்படியே பட்டியல் போட்டு காண்பிக்கிறான் இறைவன். முதலாவது இறை பொருத்தம் கிடைக்கும், ரெண்டாவது சொர்க்கம் கிடைக்கும், அடுத்து சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பீங்க, எக்காலமும் இருப்பீங்க. அந்த வசனத்தை எப்படி இறைவன் முடிக்கிறான்? அதுதான் மகத்தான வெற்றி. இப்போ சுன்னத் ஜமாத்து தான் ஜன்னத் ஜமாத் சொல்ல காரணமாக தான். சுன்னத் ஜமாத்து யாரு? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சஹாபா பெருமக்களையும் பின்பற்றுவார்கள். அல்லாஹ் சொல்லலாம் சஹாபிகளை பின்பற்றினா சொர்க்கம் கிடைக்கும், இவன் பொருத்தம் கிடைக்கும், அதில் தான் வெற்றி இருக்கிறது, தெளிவாக சொல்லிவிட்டான். இன்றைக்கி சில பேர் சொல்லலாம் சஹாபிகளை பின்பற்ற ஹதீஸ் எல்லாம் பலவீனங்க, அதனால தாங்க பின்பற்ற மாட்டோம். ஹதீஸ் பலவீனம் அப்படின்னு நீ சொல்கிறத ஒரு பேச்சுக்கு ஒப்புக்கொண்டால் கூட அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன ஆயத்தை பலவீனப்படுத்தி விட்டேன். நீ இது பலவீனம் இருக்குது, சரியான ஆயத்து பலவீனமான ஆயத்துன்னு இருக்குதா?
அல்லாஹ் கேட்பான்ல மறுமையில், ஏன் சஹாபிகளை பின்பற்றலை? இறைவனே அது சம்பந்தமாக வந்த ஹதீஸ் எல்லாம் பலவீனம், அதனால தான் பின்பற்றலை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நான் குர்ஆன்ல சொன்னேன்ல, அதையும் பலவீனமாக்கிவிட்டியா நீ, ஏன் பின்பற்றலை என்று இறைவன் கேட்டால் இந்த கூட்டம் என்ன பதிலை சொல்லும்? என்ன பதிலை சொல்லி அந்த நேரத்தில் தப்பிக்கும்? வசமாக மாற்றிக்கொள்வார்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதனால் சுன்னத் ஜமாத்து தான் ஜன்னத் ஜமாத்துங்க. அதே போல் பாருங்கள், இவங்க தான் சொர்க்கம் போகணும் அப்படின்ட்டு நாமும் விரும்புகிறோம். இன்றைக்கி மாற்றுக்கொள்ளை இருக்கிறவங்களும் சொர்க்கத்து வரணும். அதனால தான் இது போன்ற கூட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தணும், அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க, விவகாரம் தான் பண்ணுறாங்க. விவகாரம் பண்ணுறதில் அவங்கள அடிக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பொதுவாக சொல்லுவாங்க, விவகாரம் பண்ணுறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை, இது தேவையில்லாத விவகாரம் பண்ணுறது ஒரு உதாரணம் தான். கணவனும் மனைவியும் பேசிகிட்டு இருக்கும்போது கணவன் மனைவிட்ட கேட்குறாரு, நீ சொர்க்கம் போவியா நரகம் போவியா? அந்த அம்மா சொன்னிச்சு, நான் சொர்க்கம் தாங்க போவேன். இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்கள் எங்கெங்கே போவீங்க? அந்த ஆள் சொன்னார், நான் நரகத்துக்கு போயிடுறேன் அப்படின்றாரு. ஏங்க இப்படி சொல்கிறீங்க? அவர் சொன்னார், நீ சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால் சொர்க்கம் சொர்க்கமாகவா இருக்கும்? அதில் நீ இருக்கிற சொர்க்கம் எனக்கு வேணாம், நீ இல்லாத நரகமே எனக்கு தேவையில்லை, நான் அங்கேயே போயிடுறேன் அப்படிங்கிறாரு. அந்த அம்மா சொன்னிச்சு, அப்படின்னா நானும் உங்கள் கூட நரகத்துக்கு வந்துடலைங்க அப்படின்னுச்சு. அப்போ இவர் ஆச்சரியப்பட்டு போனார், என் மேலே அவ்வளவு பாசமாக, நான் நரகத்துக்கு போனால் கூட என் கூட தான் வருவாங்களாங்க. அதனால் கேட்டார், என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறியா நீ? அந்தம்மா சொல்லிச்சு, பாசமாவது நேசமாவது நரகத்தில் நீங்கள் படுற அவஸ்தையை பார்க்கணும், நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. இப்படி இந்த விவகாரம் பண்ணுறது உதாரணமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி சுன்னத் ஜமாத்து மௌலிது ஓதணும். ஏன் ஓதணும்? அது ஒரு சுன்னத். நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அது ஓதப்பட்டது. ஆகவே தான் நாம் அது ஓதுறோம். நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எதுவெல்லாம் இருந்ததோ அதுவெல்லாம் சுன்னத், அதை நாம் செய்கிறோம். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி நடையிலே புகழ்ந்து படிக்கிறாங்க. புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. வஃபீனா ரசூலுல்லாஹி யத்லு கிதாபஹு என்று தொடங்குகின்ற கவிதை வரிகள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறாங்க கவி நடையில. ஹஜவுத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு என்று தொடங்குகின்ற கவிதை வரிகள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறாங்க கவி நடையில. ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப சஹாபா பெருமக்கள் மௌலிது ஓதினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி நடையில புகழ்ந்து படித்தாங்க. அதனால மௌலிது. இன்னைக்கு அதைத்தான் நாமும் செய்து கொண்டிருக்கோம், சுன்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் கூட பள்ளிவாசல் வைத்து ஓதுகின்ற நடைமுறை இருக்கிறது. இன்னைக்கு வெளிப்படையில் மதுஹபை நாங்கள் பின்பற்றோம் என்று சொல்லிக்கொண்டே வஹாபிசத்தை பின்னணியில் மறைத்து கொண்டிருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய பள்ளிகளை தவிர்த்து மற்ற எல்லா பள்ளிகளையும் நீங்கள் பார்க்கலாம், மௌலிது ஷரீஃப் பள்ளிவாசலில் ஓதப்படும். காரணம், அதுவும் ஒரு சுன்னத்து நபி அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பள்ளிவாசல் வைத்து மௌலிது ஓதப்பட்டது. அதற்காகத்தான் மிம்பர் படி அமைத்து கொடுக்கப்பட்டது. இப்போல்லாம் வெள்ளிக்கிழமையில் ஹத்தீபு பிரசங்கம் செய்வதற்காக ஏறி நிற்பதற்கு ஒரு மிம்பர் படியை அமைக்க வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பள்ளிவாசலும் பார்க்குறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு காரியத்திற்காகவும் மிம்பர் படி அமைத்து கொடுத்தார்கள், மௌலிது ஓதுவதற்காக. இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யலஉ லி ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து கொடுத்தாங்க மின்பரன் மிம்பர் படியை ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலிலே யகூம் அலைஹி காயிமன். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மிம்பர் படியிலே ஏறி நிற்பார்கள். யுஃபாஹிரு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிப்பார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, திருமீதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ அவங்க நின்று படிக்கிறாங்க, மற்ற சஹாபா பெருமக்கள் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நிற்க வேண்டியது இருக்குது. அதுவும் உயரமான இடத்துல நின்றால் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரு நடைமுறையைத்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலிலே இந்த மௌலிது ஓதுவதை அமைச்சாங்க. அதனால் ரபியுல் அவ்வல் பிற 1லேருந்து 12 வரைக்கும் நம்ம நினைக்க வேணாம். குறைந்தபட்சமாக இல்லை, சில பேர் கேட்பாங்க, பிற 1லேருந்து 12 வரைக்கும் என்னங்க ஆதாரம்? அவர் கூப்பிட்டு 1 மாதம் ஓதுப்பா, அவ்வளோதான். ரபியுல் அவ்வலில் ஓது என்ன ஆதாரம்? ரபியுல் ஆஹிரில் ஓது. எங்கள் வசதிக்கு நாங்கள் அப்படி செய்யணும். குறைந்தபட்சம் வருடம் முழுவதும் ஓதணும் தான்.
நல்ல முறையாக சாத்தியம் இல்லையில, வேலை வெட்டி தொழிலெல்லாம் இருக்குதுல்ல, குறைந்தபட்சம் அந்த மாதத்தில் செய்வோமேங்கிறது தானே தவிர இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு 1லேருந்து 12க்கு என்ன ஆதாரம்னு கேட்டு கிடக்குறாங்க. இந்த ஈசால சவாபுக்கு 3க்கு என்ன ஆதாரம், 7க்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி 40க்கு என்ன ஆதாரம் என்று அப்படி தான் கேட்டேன். 3க்கு என்ன ஆதாரம், நீ 4ல் ஓதுப்பா அப்படின்றாச்சுல. 7க்கு என்ன ஆதாரம், நீ 8ல் ஓது, இல்லை மாட்டேன் 10ல் ஓது. 40க்கு என்ன ஆதாரம், 45ல் ஓது. அல்ல எங்கள் வசதிக்கு நாங்கள் 7 வச்சுக்கிட்டோம். எங்கள் வசதி 7ல் ஓதுனா தான் போய் சேரணும் நாங்கள் சொன்னோமா? இன்னைக்கு தினம் 5ஆம் தேதி கூட்டம் நடக்குது பால்மோர்தேரி மஸ்ஜிதில், அதுக்கு என்ன ஆதாரம்லாம் நாங்கள் எங்கே போவோம்? எங்கள் வசதி நாங்கள் வச்சுக்கிட்டோம், நீ நாளைக்கு நடத்திக்க, அவ்வளோதானே. அவன் ஆதாரம் கேட்குறாங்களாம், எதுக்கு எடுத்தாலும் விவகாரம் பண்ணுறதுக்காக வேண்டி. அதே போல் பாருங்கள், நம்ம இறந்து போனவர்களுக்காக வேண்டி ஃபாத்தியா ஓதுறது, யாசின் ஓதுறது, அதே போல் தான தர்மங்கள் செய்கிறது, இது எல்லாமே சுன்னத்து நபி, சுன்னத் ஜமாத்து தான், எல்லாம் ஹதீஸில் வந்தது தான். ஆனால் இந்த வஹாபிசத்தில் 2 வகை இருக்கிறாங்க. சில பேர் நேரடியாக சொல்லுவாங்க வேணாம் அப்படின்ட்டு, மௌலிதான் அதெல்லாம் இல்லையே, மீலாத் வேணாமாங்க. வஹாபிசத்தில் இன்னொரு வகை இருக்குது, வெளிப்படையில் சொல்கிறது இல்லை மௌலித் வேணாண்டு. அந்த நேரத்தில் குர்ஆனை ஓதிருங்களங்க பாக. இவங்க தந்திரத்தை தான் நம்ம புரியணும். குர்ஆன் ஓதுறது பெருசா, மௌலித் ஓதுறது பெருசா அப்படி கேட்டாக்கா நம்மளாம் என்ன சொல்லுவோம், குர்ஆன் ஓதுறது தான் பெருசுமோ, அதை ஓதிருங்களேன். ஜியாரத்துக்கு நம்ம போகணுன்னு வச்சுக்கிறோங்க, நான் ஒரு சரி போகணுன்னு வைங்க, ஏங்க அங்கே போகணும், இங்கேருந்து ஓதுனாலும் சேரத்தானங்க செய்யும். பார்த்தீங்களா, இதான் நேரடியாக போக வேணாண்டாக்கா இது ஒரு வாவா இருப்பாரோ அப்போ நம்ம அடையாளம் கண்டுக்குருவோமா, அதுக்காக வேண்டி இப்படி சொல்கிறது. இன்னைக்கு ஒரு புதிய தந்திரம் வந்திருக்குற, ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்தால் ஹாஜிமார்கள்ட்ட இந்த குரூப்பை போய் சொல்லுது. ஏன்னா வெளிப்படையில் சொல்லாமல் இருப்பாங்கல்ல, வஹாபிசத்தில் இன்னொரு வகைன்னு சொன்னேன்னே, அந்த வகை போய் சொல்கிறது, ஏங்க நீங்கள் தான் பெரிய ஜியாரத்தை பண்ணிட்டு வந்துட்டீங்கல்ல, ரவுலா ஷரீஃபுக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து போய்ட்டு வந்துட்டாங்களாம். அதை நீங்கள் பெரிய ஜியாரத்து போய்ட்டு வந்துட்டீங்கல்ல, பெரிய ஜியாரத்துக்கு போய்ட்டு வந்துட்டா சின்ன ஜியாரத்து தான் செய்யக்கூடாதுங்க, இங்கே உள்ள தராக்கள் இனிமேல் நீங்கள் போகக்கூடாது. பார்த்தீங்களா பொதுமக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு. அப்போ நான் கேட்டேன், அப்படி யாராவது சொன்னாக்கா நீங்கள் திருப்பி கேளுங்க, பெரிய பள்ளியாசலை தொழுதுட்டு வந்தாச்சு, இனிமேல் சின்ன பள்ளியாசலாம் போக வேணான்னு அப்படி சொல்லிடுவீங்களா நீங்கள்? ஏன் மக்களும் பெரிய பள்ளியாசாச்சு அங்கே தொழுதுட்டு வந்தாச்சே, மதியனாலும் பெரிய பள்ளி அங்கே தொழுதுட்டு வந்தாச்சு, அப்படி இனிமேல் சின்ன பள்ளியாசலாம் போகாதீங்க அப்படி சொல்லாமா? என்னங்க இது? ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், நேரடியாக சொன்னால் நாம் அடையாளம் கண்டுகொள்வோம் என்பதனால சில பேர் இந்த தந்திரத்தையும் யுக்தியும் பயன்படுத்துவார்கள். இவர்களுடைய மாய வலையிலும் விழக்கூடாது, நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதற்காக தான் சொல்ல வரேன். குர்ஆன் ஓதுறது நல்லதா, டெய்லி பேப்பர் படிக்கிறது நல்லதா? குர்ஆன் ஓதுறது தான் நல்லது. நாளிலே தினத்தந்தி ஹிந்து எதுவும் படிக்கக்கூடாது, குர்ஆன் ஓதிட்டே இருங்க, அதான் நல்லது. எஸ்எம்எஸ் படிக்கிற நல்லதா, குர்ஆன் ஓதுறது நல்லதா? குர்ஆன் ஓதுறது தான் நல்லது. நாளை எந்த எஸ்எம்எஸும் படிக்கக்கூடாது ஃபோனில். இப்படியே சொல்லிட்டு போனால் கடைசியில் என்ன ஆகும், புகாரியும் படிக்கக்கூடாதுன்னு வந்துடும்ல. புகாரி படிக்கிற நல்லதா, குர்ஆன் ஓதுறது நல்லதா? குர்ஆன் ஓதுறது தான் நல்லது, இனி புகாரியும் படிக்காத, இது ஒத்து வருமா? ஆனால் இந்த கூட்டம் இதையெல்லாம் விட்டுருங்க. குர்ஆன் ஒரு சிறந்ததா, புகாரி அது சொல்லாது. புகாரி ஒரு சிறந்ததா, அந்த புக்கை வச்சு படிக்கிற நல்லதா அதை சொல்லாது. குர்ஆன் ஓதுதல் சிறந்ததா, அதே போல் எஸ்எம்எஸ் படிக்கிற அதை சொல்லாது. மௌலிதுக்கு மட்டும் எடுத்து கொண்டு வந்துடுவாங்க. ஏன்? இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, அதை நிறுத்தத்துக்கு தான் இந்த வழியெல்லாம். இந்த ஒரு தவறான கருத்திலிருந்தும் நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதுங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லாம் அதீதத்தில் தானே இருக்குது, குர்ஆன் ஓதுதல் இருக்குது. இப்போ பாருங்களேன், ஹத்தம் கூடாதும்பாங்க. ஹத்தம்ல என்ன? ஹத்தம்ல ஓதி முடிக்கிறேன்னு அர்த்தம். யாசின் சூறா ஆரம்பிச்சிங்க, முழுசாக முடிக்கிறீங்க, ஹத்தம் செய்கிறது. குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிங்க, அதை ஓதி முடிக்கிறீங்க, அதான் ஹத்தம் செய்கிறது. ஹத்தம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆனை அரைகுறையாக ஓதுன்னு அர்த்தமா? காவாசி ஓது, குர்ஆனை அரைவாசி ஓது, முடிச்சிடாத. ஏன்? ஹத்தம் இல்லையாம? இல்லை, ஹத்தமில் என்ன தெரிஞ்சால் இல்லைம்மாங்களா? ஃபாத்திஹா இல்லை. ஃபாத்திஹா இல்லையா? என்னங்க, குர்ஆனில் 114 சூறா இருக்குது, அதில் ஒரு சூறாவுக்கு பேர் ஃபாத்திஹா. ஃபாத்திஹா இல்லைன்னா அப்போ 113 சூறா தானே குர்ஆனில்? ஃபாத்திஹா சூறா தூக்கி போட்டுடலாமா? என்ன இவங்க சொல்கிறாங்க, ஃபாத்திஹா இல்லையா, ஹத்தம் இல்லையா? அப்போ இவன் வார்த்தை தெரியலை, அந்த வார்த்தை வச்சுருக்காங்களே தவிர அதுக்குள்ள மீனிங் அர்த்தம் என்னன்னு தெரியலை. ஏன்னா அரபி மொழி தெரியாதனால வந்த வினை தான் இது. ஏன்னா எந்த மொழி தெரிஞ்சாதாலும் அதில் கருத்தை தெரிய முடியும். நம்மள ஒரு ஆள் டெல்லிக்கு போனார், ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு சர்வரை கூப்பிட்டு ரொட்டின்றார். ஆனால் அவருக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ்நாடு போனவர் தானே. ரொட்டி கேட்டால் பிரச்சனை இல்லை. ஏன்? நம்ம ரொட்டியுமா அவங்க ரோட்டியுமாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்வர் ரொட்டி வச்சுட்டாரு. அதே பிறகு சால்னா வேணும்ல, தமிழ்நாட்டில் சில பகுதியில் சால்னாம்பாங்க.
இன்னும் சில பகுதியில் ஆனம்பாங்க, இன்னும் சில பகுதியில் சாறு அப்படிம்பாங்க. இந்த போனார்ல அவர் ஊரெல்லாம் சாறு தான், சர்வர் கூப்பிட்டு சாருண்டார்ல அவர் இன்னொரு 4 ரொட்டியை கொண்டு வந்து வச்சு விட்டான். ஏன்னா ஹிந்தியில் சாருண்டா 4, என்னால் ஆனத்தை கேட்டால் ஒரே ரொட்டியாக கொண்டு வந்து வைக்கிறான்ட்டு வாழ்க்கை வெறுத்து போய் சே அப்படின்றார்ல இன்னொரு 6 கொண்டு வந்து வச்சு விட்டான். ஏன்னா ஹிந்தியில் சேர்ந்து 6. இப்போ இவருக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியல, இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன். மொழி தெரியாவிட்டால் இந்த மாதிரி தான் சிக்கல்லாம் ஏற்படும். இன்றைக்கி அரபி மொழியோட வாழ தெரியாதவங்க தான் சுன்னத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய கொள்கையெல்லாம் இல்லைங்கிறாங்க. இப்போ பாருங்கள், நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிது ஓதியவர்களுக்கு எவ்வளோ பெரிய நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறாங்க தெரியுமா? சிறுமிகள் எல்லாம் மதீனத்து வீதியில் இருந்து கொண்டு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறாங்க, தஃபடித்து புகழ்ந்து படிக்கிறாங்க. யா ஹப்பதா முஹம்மதுன் மின்ஜாரின், அதிலே ஒரு வரி இது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டுக்காரர்களிலெல்லாம் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி படிக்கிறாங்க. இதை கேட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யஅலமுல்லா, அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான், இன்னி லஉஹிப்புகுன்ன, சிறுமிகளே உங்களை நான் நேசிக்கிறேன் என்றார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த மதீனாவில் எவ்வளவு சிறுமிகள் இருக்கலாம், இந்த நற்சான்றிதழ் மற்ற சிறுமிகளுக்கு இல்லை, மௌலிது ஓதிய சிறுமிகளுக்குத்தான் கிடைத்தது. எப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் நமக்கு கிடைச்சிருச்சோ சொர்க்கம் கிடைக்குது. அதான் சுன்னத் ஜமாத்து மௌலிது ஓதணும், ஜன்னத் ஜமாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் கிடைச்சிருச்சுல, அவங்களோட மஹப்பத் இருந்தால் தான் ஷஃபாத் கிடைக்கும், அந்த ஷஃபாத் இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியும். அதனால்தான் நாம் இதை சொல்லி காட்டுகிறோம். இன்றைக்கி சுன்னத் ஜமாத்துக்கு எதிராக ஷிர்க் ஒழிப்பு மாநாடு அப்படி நடத்தாங்க. இப்படி நடத்தினது யாருன்னு சொன்னால் ஏகபோக ஷிர்க்குக்கு சொந்தக்காரர்கள், ஷிர்க்கையும் குத்தகை எடுத்தவர்கள் தான் இதுக்கு எதிர்ப்பு மாநாடு நடத்தினாங்க. என்னன்னு சொன்னாக்கா விளம்பரம், அடி அப்பா அப்பளத்தில் கூட விளம்பரமா, அப்பளத்தில் இந்த வறுத்து சாப்பிடணும் சாப்பாட்டுக்கு, அதில் ஏன்டா இதில் போய் விளம்பரத்தை கொடுத்தான்னு சொன்னால் அதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குதான். என்னென்னு கேட்டால் இந்த அப்பளத்தை வறுத்து தானே சாப்பிடுவோம், ஷிர்க்கை ஒழிச்சிடலாம்ல, அதில் தானே இருக்குது. ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு எழுதியிருக்குது, வறுத்தாச்சு சாப்பிட்டாச்சு, ஷிர்க் ஒழிச்சாச்சுல. அதற்காகத்தான் அந்த ஷிர்க்கு தான். ஏன்னா நபி வழி தொழுகை அப்படிம்பாங்க, அதே நபி வழி திருமணம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாநாட்டை நபி வழி ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லலை, ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு நடத்தினாங்க. ஏன்னு கேட்டால் இந்த மீலாதுக்கு கேட்டால் அல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மீலாது நபி விழா நடந்ததா, எந்த மைதானத்தில் நடந்தது, யார் தலைமை ஏற்றது, எந்த தலைப்பில் யார் உரையாற்றினார்கள், அதை அப்படியே திருப்பி போட்டோம். இப்போ நமக்கு அவங்க விஷயத்தில் நம்ம அப்படியே திருப்பி வச்சோம். என்ன, நீங்கள் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்துங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடந்துச்சா? எந்த மைதானத்தில் நடந்தது, யார் தலைமை ஏற்றது, எந்த சஹாபிகள் எந்த தலைப்பிலே உரையாற்றினார்கள், அந்த மாநாட்டிலே பெண்கள் கலந்து கொண்டார்களா? ஏன்னா மாநாடு பெண்கள் கூப்பிடுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்த மாநாடு பெண்கள் கலந்து கொண்டார்களா? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய அந்த மாநாட்டிலே பலூன் கட்டி தொங்க விடப்பட்டதா? இது எல்லாம் நம்ம கேட்டோம் தோணுங்களேன். அதனால தான் இவ சொல்லலை, நபி வழி மாநாடுன்னு சொல்லவே கிடையாது, ஷிர்க் ஒழிப்பு மாநாடு தான். அதுக்கு போல எல்லாத்துலேயும் தமிழை தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மெல்லாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமோ அவ்வா இறைவனின் திருப்பெயரா அப்படிம்பாங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் அவ தமிழ் தான், இறைவன் நாடினால் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் தமிழ் தான். அதனால தான் அவங்களுடைய வெள்ளிக்கிழமையில் கூட தமிழ் வழிபாடு தான் நடக்கும். நம்மெல்லாம் இப்போ அரபியில் அது மேலே ஏறி ஹுத்பா பிரசங்கம் அரபியில் தானே ஓதுவோம், கீழே தானே தமிழ் பயானு. அவ அப்படி இல்லை, அரபியே இருக்காது, தமிழ் வழிபாடு. எல்லாத்துலேயும் வித்தியாசம் வைங்க. அந்த அளவுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க ஷிர்க் ஒழிப்பு மாநாடு ஏன் ஷிர்க்குங்கிறத அரபியில் சொன்னாங்க? பல தெய்வ கொள்கை ஒழிப்பு மாநாடு சொல்ல வேண்டியதானே, கோழைகள்ங்க. ஏன் அப்படி போட்டால் பிரச்சனை வருமா? என்ன இவர்களாம் வீரர்களா? சத்தியத்தை யாருக்கும் பயப்படாமல் சொல்லுவோம், உண்மையை உறக்கச் சொல்வோம், எதற்கும் அஞ்ச மாட்டோம். எல்லாம் சும்மா வார்த்தைகள், வெற்று வார்த்தைகள். இப்படி பல தெய்வ கொள்கை தமிழில் போட்டுட்டா சிக்கலாம், முஸ்லீம்களுடைய ஷிர்க்கை தான் ஒழிக்க போகிறாங்களாம். இதை விட வடிகட்டிய கோழைத்தனம் என்ன இருக்கிறது? ஏன் இப்போ வீராப்பு பேசணும்? இதனால் என்ன அவங்க சாதிச்சாங்க? இந்த ஷிர்க் ஒழிப்பு மூலமாக இந்த மாநாடு நடத்தி என்ன சாதிச்சாங்க? ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த மாநாட்டில் ஒரு ஆள் பேசுகிறாரு. அப்படின்னு கேட்டால், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் கல்லை கல்லாக பார்ப்போம், தேங்காயை தேங்காயாகத்தான் பார்ப்போம். நானே யோசிச்சு, என்ன தத்துவம்லா இது, என்னடா இது, கல்லை கல்லாக பார்ப்பாங்களா, தேங்காவை தேங்காவாக பார்ப்பாங்களா, என்ன தத்துவம் இது அவ சொல்கிறது? அப்போ இப்படியே பார்த்தாக்கா மாங்காவை மாங்காவாக பார்ப்போம், கொய்யாவை கொய்யாவாக பார்ப்போம். என்னையா சொல்கிறீங்க நீங்கள்லாம்? இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா வித்தியாசம் இல்லையா?
அது நாத்திகம். நான் சொல்ல வரேன், நீங்கள் சொல்வது நாத்திகம். கல்லை பார்ப்போம், வித்தியாசத்தையும் பார்ப்போம், அது இஸ்லாமியம். ஹஜ்ஜுல் அஸ்வத் கல் இருக்குதுல்ல, மற்ற கல் அந்த கல் ஒன்றா? கல்லா பார்ப்போங்கிறீங்க. நாத்திகவாதியோட கொள்கை அல்லவா இது? அவர்கள் நாத்தியத்தில் இருந்து தான் வந்தோம்னு சொன்னவங்க தான். அப்போ பட்டவர்த்தனமாக சொன்னாங்க, ஒரு காலத்தில் நாங்கள் நாத்தியத்தில் இருந்தோம், இப்போ தான் வந்திருக்கோம். அந்த சாயல் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். நாத்திகவாதி வேண்டுமானா சொல்லலாம், காவிரி நீரும் ஒன்று தான், ஜம்சம் நீரும் ஒன்று தான் அவன் சொல்லலாம் நாத்திகவாதி. ஒரு இஸ்லாமியன் அப்படி சொல்லலாமா? காவிரி நீரும் ஜம்சம் நீரும் ஒன்றா? தண்ணீரை பார்ப்போம், வித்தியாசத்தையும் பார்ப்போம், அதுதான் முஸ்லிம்கள். என்ன எப்படிப்பட்ட நாத்தியவாதிகள் இவர்கள்? மக்காவில் ஒரு ஆள், நான் ஏதோ ஒரு இடத்துல உள்ள கல்லை முத்தம் முடிஞ்சுது, ஆனால் ஹஜ்ஜுல் அஸ்வத்களை முத்தம் முடிஞ்சுன்னு சொன்னாக்க அப்படி ஆகுமா? மற்ற கல்லெல்லாம் வேணாங்க, காபாவில் இருக்கக்கூடிய சுற்று 4 புறத்தையும் சவர் இருக்குதுல்ல, அந்த சவரை முத்தமிட்டார். ஹஜ்ஜுல் அஸ்வத்கல்ல முத்தமிடலை. இவர் ஹஜ்ஜுல் அஸ்வத்கல்ல முத்தமிட்டது ஆகுவாரா? அவர் அப்படி எப்படி கல்லை கல்லாக தான் பார்ப்போம் எப்படி சொல்லலாம்? வித்தியாசம் இருக்கா இல்லையா நம்ம மார்க்கத்தில்? இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆயிரில்லாஹ். சஃபா மருவா என்கின்ற 2 மலைக்குண்டுகள் இறைவனுடைய அடையாள சின்னங்கள். அதைத்தானே சொன்னான் அல்லாஹ். உலகத்திலே மிக உயரமான எவரெஸ்ட் சிகரம் இருக்கிற இமயமலை, அந்த இமயமலை அல்லாஹ் சொன்னானா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டி மலை, கொடைக்கானல் மலையை சொன்னானா? சென்னையில் இருக்கக்கூடிய பரங்கி மலை, பல்லாவரம் மலையை பற்றி அல்லாஹ் சொன்னானா? இல்லையே. ஏன்? தனித்துவமிக்க மலைகள், அந்த குன்றுகள், என்னோட அடையாள சின்னங்கள். அல்லாஹ் சொல்லும் பொழுது வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் இறைவனுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தினாங்களோ அவங்களுடைய உள்ளங்களுக்கு தக்வா பரிசாக கிடைக்கும் என்கிறான். நீங்கள் சஃபா என்ற மலைக்குள்ள கண்ணியப்படுத்துங்க, தக்வா கிடைக்கும். மருவா என்ற மலைக்குள்ள கண்ணியப்படுத்துங்க, இறைச்சம் பரிசாக கிடைக்கும். இமயமலையை நீங்கள் கண்ணியப்படுத்தினா தக்வா பரிசாக கிடைக்குமா? அப்படி இருக்கும்போது கல்லை கல்லாக பார்ப்போம்னு எப்படி சொல்லலாம்? நாத்திகவாதிகளை, உங்கள் நாத்திகத்தை எங்கோ தொலைக்கிறீங்களா நீங்கள்? அவங்க நாத்திகவாதி தானே, அதனால தானே எதையும் கண்ணால் கண்டாதான் நாங்கள் நம்புவோம். சிகிர் இருக்கிறதா செஞ்சு காட்டுகளை பார்க்க நம்புகிறோம். அந்த மாதிரி ஜின்னுக்கு சொல்லியல, ஜின்னு இருக்கான்லாம் சொல்லிவிட்டான். ஜின்னெல்லாம் இல்லைங்க, இருக்குதா கண்ணில் காட்டுங்க, அப்போ தான் நம்புவோம் சொல்லுவீங்களா? ஜின்னு இருக்கிறது, இறைவன் சொன்னான் நம்புகிறேன். இஸ்லாமியம் கண்ணால் கண்டால் நம்புவேன். நாத்திகம் 50 லட்சம் பரிசான் எனக்கு செஞ்சு காமிக்கல. 50 லட்சம் பரிசு. 50 லட்சம் என்ன, 50 கோடி தந்தால் கூட ஒரு முஸ்லீம் செய்வனை செய்வானா? நான் கேட்குறேன். நபிகளாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, அஸ்ஸபுல் மூபிகாத், மனிதனை அழிக்கிற 7 பாவங்கள். ஒன்று அஷ்ருக்கு பில்லா, இறைவனுக்கு இணை வைப்பது. வஸ்ஸஹர், 2வது செய்வனை செய்வது. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கும் போது, என்னப்பா 50 லட்சம் 50 கோடியே நீ கொடு, செய்வானா ஒரு முஸ்லீம்? நீங்கள் வேண்டாம் செய்யலாம், நம்மெல்லாம் அந்த கூட்டம் நடத்துகிறோம், ரசூலுக்காக நடத்துகிறோம். அந்த கூட்டம் மாநாடு நடத்தியது வசூலுக்காக நடத்தியது. இதான் வித்தியாசம் அவங்களுக்கு நமக்கு. உண்டியலை ஏந்துறாங்க, காசு போடுங்க காசு போடுங்க. தர்காவில் ஒரு உண்டியல் இருந்தால் அது பித்அத்து. நீங்கள் உண்டியல் ஏந்து நீங்களே சுன்னத்தாது. மற்றவங்கள்ட்ட போய் உதவி கேட்குறீங்க, அல்லாஹ் அல்லாதவர்கள் உதவி கேட்கக்கூடாது, ஷிர்க் ஷிர்க். காசு கொடுங்க காசு கொடுங்க. அப்போ இவங்கெல்லாம் யார்? அல்லாவா? அல்லாஹ் இல்லை இல்லை, அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட உதவி கேட்டால் தான் ஷிர்காச்சுல. ஏன் கேட்குறீங்க? அப்போ போய் ஷிர்க்கை செய்து ஷிர்க்கை ஒழிக்க போகிறாங்களாம். என்னங்க இது? அப்போ இவர்கள் நாத்திகவாதிகள், எது கண்ணால் கொண்டோம் நம்புவோம். அந்த மாதிரி கொள்கையில் இருக்கக்கூடியவங்க. ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிறாரு மாணவர்களுக்கு. நாத்திகவாதி சொன்னார், மாணவர்களே எதையும் கண்ணால் கண்டாதான் நம்பணும், கண்ணுக்கு தெரியலண்டா இல்லை முடிச்சுப்பட்டு. உங்களுக்கெல்லாம் இறைவன் கண்ணுக்கு தெரியலானா? எல்லா மாணவன் சொன்னாங்க, இல்லை சார், இது என்ன புரியுது, இறைவன் இல்லை. ஒரு மாணவன் அங்கேருந்து தன் நண்பர்கள்ட்ட கேட்டான், நண்பர்களே வாத்தியார் சொல்லிவிட்டாரு கண்ணால் கண்டாதான் நம்பணுமா, இல்லை கண்ணுக்கு தெரியலண்டா இல்லையா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்க போகிறேன், நம்ம வாத்தியாருடைய மூளை உங்கள் கண்களுக்கு தெரிகிறதான்னு கேட்டான். எல்லாம் சொன்னாங்க இல்லைன்னு. இதுலேருந்து என்ன புரிகிறது? நம்ம வாத்தியாருக்கு மூளை இல்லை என்று புரிகிறது. முடிச்சு விட்டான் அவன். கண்ணால் கண்டா நம்புவாங்களாம். அந்த மாதிரி குரூப்புங்க இவங்க. என்ன ஒரு சுன்னத்தை செஞ்சால் இப்போ நம்ம ஜியாரத்தை செய்கிறோம். ஏன்? நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செய்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு பேர் கபர் வணங்கியம். அவங்க பேர் கொடுத்து முத்திரை கொடுக்கறது.
நான் கேட்டேன், நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஜூருல் குபூர், கபர்களை ஜியாரத்து செய்யுங்கள். முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்ய சொன்னாங்களோ அதை போய் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு இப்படி ஒரு பேர் நீ கொடுக்குறியா? மறுமைன்னு ஒன்று இருக்குதுல்ல, அல்லாஹ் கேட்பான்ல. என் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னதானே செஞ்சாங்க, அவங்கள போய் இந்த ஒரு தகாத வார்த்தையை கொண்டு நீ சொன்னேன்னு கேட்டால் என்னங்க பதில் சொல்லுவீங்க? ஏன்னா உங்களை பார்த்து அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் சொல்லி தப்பிப்பீங்க அந்த இடத்துல? இன்னும் நீங்கள் கேட்டேன், நீங்கள் ஜியாரத்து செய்கிறோங்கிறதெல்லாம் எங்களை கபர் வணங்குகிறீங்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்தார்களே, அவர்களுக்கு என்ன பெயரை சூட்டப் போகிறீர்கள்? போலி தௌஹீத்வாதிகளே. சஹாபா பெருமக்கள் ஜியாரத்து செஞ்சாங்களே, அவர்களுக்கு என்ன பெயரை சூட்டப் போகிறீர்கள்? போலி தௌஹீத்வாதிகளே. இப்போ புதுசாக ஒரு வார்த்தையாம், கபரு முட்டிகள் புதுசாக அவங்களை தயார் பண்ணியிருக்காங்க. கபூரை முட்டி, ஏன்னா கபூரை போய் முத்தமிடுறாங்களாம். கபூரை முத்தமிட்டா அதுக்கு ஆதார் இருக்கான்னு கேளு, நாகரிகம் அதுக்கு சான்று இருக்குதா என்று கேளு, பண்பாடு. ஆனால் நாகரிகத்துக்கும் பண்பாட்டுக்கும் இந்த கூட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது வேறு விஷயம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஷிர்க் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தாங்கல்ல, அப்படிலாம் சொல்லுது அந்த கூட்டம். அப்போ நாகரிகம் தெரியுதா? 500 5000 வாங்கலாம் அவங்க. அந்த நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுவாங்க அப்படி சொன்னது எதுக்கு? அவங்க மாநாட்டில் கொஞ்சம் கூட்டம் வந்தாலும் நிறைய சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான். முன்னாலே சொல்லி வச்சுவிட்டாங்க, அதெல்லாம் போய் சொல்லலாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இன்றைக்கு ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னார்கள் யுத்த காலத்துலன்னு சொன்னீங்கல்ல, ஆதாரத்தை தாங்க. தர முடியுமா? இந்த சபையில் கேட்குறேன், நாளைக்கும் கேட்குறேன், அடுத்த வருடமும் கேட்பேன், கியாமத் வரைக்கும் தர முடியாது. ஒரு சில விஷயங்களில் யுத்த காலங்களில் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைத்தார்கள். அது எப்படி பொய்யாகும்? யுத்தத்தை விடுங்க, நான் ஒரு பொருள் வச்சிருக்கிறேன், ஒரு ஆள் வர்றாரு, இந்த பொருளை அவர் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அவர் வர்றதுக்கு முன்னாலே நான் மூடி வச்சுக்கிட்டேன், நான் பொய் சொன்னேன்னா? இதை அவர் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், மறைக்கிறேன், இது எல்லாருக்கும் உண்டு தானே. இதை போய் யாரும் பொய்யும்பாங்களா? இதைத்தான் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வர்றாண்டு வார்த்தை வருது, மறைத்தார்கள், சில விஷயங்களை மறைத்தார்கள் யுத்த காலங்களில். யுத்தம் அல்ல, எந்த காலத்தையும் சரிதான். ஒரு விஷயத்தை மற்றவர் தெரியக்கூடாது என்று மறைப்பதுங்கிறது இயல்பு, அது யுத்த காலங்கள் ரொம்ப முக்கியம். இது எப்படி பொய்யாகும்? அவர் பொய் சொல்லலாம் என்பதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல்கலாக்கலாங்களங்க. இதுதான் இந்த கூட்டத்தினுடைய ஆபத்து, அபாயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அனுமதித்திருக்கிறார்களா? மையத்தை முத்தமிட்டாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்க உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தா இருக்க மையத் முத்தமிடுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடலை முத்தமிட்டார்கள், நெற்றியிலே முத்தமிட்டார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை முத்தமிட்டார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரிலே முகத்தை வைத்து தேய்த்து தேய்த்து எடுக்கிறார்கள், அன்பின் வெளிப்பாடாக. இதுலாம் எனக்கு அன்பு இருக்கு, நீ முத்தமிடாத, நான் அன்பு இருக்க நான் நினைக்கிறேன், முத்தமிடுறேன். இதை எப்படி நீங்கள் முட்டிங்களாம்? அப்போ முத்தமிட்டாலே முட்டியா? ஹஜ்ருல் அஸ்வதுக்கெல்லாம் ஹாஜெல்லாம் முத்தமிட்டு தான் வர்றாங்க. ஹாஜிகளை பார்த்து ஹஜ்ருல் அஸ்வத் முட்டிகளே அப்படிம்பியா நீ? எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. அப்போ தான் நான் சொன்னேன், குழந்தைய வாங்கி ஒரு ஆள் முத்தமிடுறாரு, அவரை பார்த்து குழந்தை முட்டிங்களாமா? ஒரு ஆள் பூவை வாங்கி இப்படி முத்தமிடுறாரு, ஒரு பூ முட்டி அப்படின்னு சொல்லாமா? அப்போ இந்த போலி தௌஹீத்வாதிகள் நம்ம கபரு முட்டிகள் அப்படின்னு சொன்னான், உடனே நீங்கள் சொல்லணும், போயா குழந்தை முட்டி அப்படின்னுங்க, போயா பூ முட்டி அப்படின்னு சொல்லுங்க. ஏன் முத்தமிட்டா முட்டின்றா சொல்லலாம், நான் நிலமோ ஆதாரம் கேட்கலாம், இருக்குது இல்லை அவ்வளோதான். நீ விரும்பினா செய்யாமல் போ, அது வேறு விஷயம். இன்னொன்று என்னன்னு கேட்டால், தர்காக்களே அவர்கள் இடிப்பாங்களாம். இப்படி சொல்லுகிறது ஒரு கூட்டம். இந்த தமிழக அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. கருத்து சுதந்திரமா? எதுங்க கருத்து சுதந்திரம்? ஒன்றை செய் என்று சொல்லலாம், கருத்து சுதந்திரம். ஒன்றை செய்யாதே என்று சொல்லலாம், கருத்து சுதந்திரம். ஒன்றை இடிப்பேன்னு சொல்லாமா கருத்து சுதந்திரம்? அது நான் கேட்குறேன். ஒரு ஆள் சொல்கிறான் சட்டமன்றத்தை இடிப்பேங்கிறான், கேட்டான் கருத்து சுதந்திரங்க அப்படிங்கிறான், விட்டுருங்களா அவனை? பார்லிமெண்ட்டை இடிப்பேங்கிறான் ஒருத்தன், கருத்து சுதந்திரம், விட்டுருங்களா நீங்கள்? அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் இதிலே ஒரு படி மேலே உணர்வு இருக்கிறார்கள். எப்படி இருக்கலாம்னு சொல்லலாம், இதுதான் கருத்து சுதந்திரமா? இது உண்மையிலே சுதந்திரம்னு பார்த்தா வேறு வகையில் நம்ம சொல்லலாம். ஆனாலும் கூட
அப்படி இந்த நாட்டில் சொல்லக்கூடாங்கிறதுனால நம்ம சொல்லாமல் இருக்கிறோம். அது என்ன தெரியுமா? இந்த போலி தௌஹீத்வாதிகள் அங்கங்கே போட்டி பள்ளிவாசல்களை எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு இருக்கிறாங்களே, அது எரிக்கப்பட வேண்டும், இடிக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய சட்டம் அது. நான் சொல்லலைங்க, ஆனாலும் நம்ம சொல்லாமல் இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், வல்லதீன தகது மஸ்ஜிதன் லிராரன். சில பேர் போட்டி பள்ளிவாசல் உண்டாக்குறாங்க, முனாஃபிக்குங்கள் அன்றைக்கு செஞ்சாங்க. அதை தான் இன்னைக்கு இந்த காலத்து நயவஞ்சகர முனாஃபிக்குங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்து முனாஃபிக்குங்கள் ஒரு பள்ளிவாசல் கட்டிவிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லலாம், ஏன் தெரியுமா அந்த போட்டி பள்ளிவாசல் உண்டாக்குனாங்க? மஸ்ஜிதன் லிராரன், பிறருக்கு இடையூறு அளிக்க வேண்டும் என்பதற்காகவே. இன்றைக்கும் அப்படி தான் அவங்க. குஃப்ரன், இறை மறுப்புக்காக. அடுத்து தஃப்ரீகம் பைனல் மூமினின், மூமின்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக. பாருங்கங்க, இன்றைக்கு போட்டி பள்ளிவாசலை எதுக்கு ஏற்படுத்தினாங்களோ அத்தனை காரியத்தையும் அல்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே குர்ஆனை சொல்லி காட்டிட்டான். யுர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பகைத்து கொண்டவர்களுக்கு புகலிடமாக. யார் அந்த கூட்டம்? மேலும் சொல்கிறான் அல்லாஹ், வல யஹலிஃபுன்ன, சொல்லுவாங்க, சும்மா இல்லை, சத்தியமிட்டு சொல்லுவாங்க, இன் அரதுனா இல்லல் ஹுசனா, நாங்கள் சமூகத்திற்கு நல்லது தானே செய்கிறோம் என்பார்கள். பார்த்தீங்களா? அப்படியே வார்த்தெடுத்தது இந்த கூட்டத்துக்காக வேண்டிய சொன்ன மாதிரி. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்காக வேண்டிய அல்லாஹ் அந்த வசனத்தை இழக்கிற மாதிரி. இன்றைக்கும் பாருங்களேன், பிறருக்கு என்ன, யாரை எழுத்து எந்த நோட்டீஸ் போடலாம், யாரை எழுத்து என்ன தாக்கலாம், எல்லாம் அவங்களுடைய அந்த ஜபக்கூடத்தில் தான் நடக்கும். நான் பள்ளின்னு கூட சொல்கிறதில்ல, ஜபக்கூடம் தான் அது. அங்கங்கே சில இடங்கள் கட்டி வச்சுட்டாங்க, சில இடங்கள் வாடகை எடுத்து வச்சுருக்கலான்னு வச்சுக்கிறேங்க. குஃபுரன், குஃபுர் இருக்குது அவங்களுடைய வழிபாட்டு தளத்தில். ஆமாம் இருக்குது. என்ன, இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற நச்சு கருத்தை வச்சுருக்கிறாங்களேங்க. இறைவனுக்கு உருவம் உண்டான். இதையும் நாங்கள் கேள்வி வச்சோம், அந்த விவாதத்தில் வச்சோம். இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு ஒரு ஹதீஸ் கொண்டு வந்தாங்க. அதில் அல்லாஹ் ஒரு உருவத்திலே வருவான், மக்கள் தெரியாது என்பார்கள். இன்னொரு உருவத்திலே வருவான், மக்கள் புரிந்து கொண்டு என்பார்கள். உருவம் இருக்குதுங்கிறதுனால உடனே கொண்டு வந்துட்டாங்க. சூரத்துங்கிற வார்த்தை வந்தோடனே கொண்டு வந்து வச்சு விட்டாங்க. யோசிக்கலை, அல்ல இப்படி வைக்கலாமே, அடுத்து ஒரு கேள்வி வருமானு யோசிக்கலை. நம்ம கேட்டால் அல்லாஹ்வுக்கு எத்தனை உருவம்னு கேட்டோம். முன்னாள் உருவம் தெரியலை, ரெண்டாவது உருவம்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு எத்தனை உருவம் அங்கே தான் யோசிக்கிறாங்க. இப்படி கேள்வி எதிர்பார்க்கல, உடனே சமாளிக்க எத்தனை உருவத்தில் வருவான்ல அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு விவாதம் முடிஞ்சோடனே 6 மாத காலம் நான் வனவாசம் போகிறேன், அதுக்கு பிறகு என்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்ட்டா. 6 மாதம் எந்த கான்டாக்டும் வைக்கக்கூடாது, இது சம்பந்தம் எந்த ஒரு வினாவும் கேட்கக்கூடாது. நான் இந்த விஷயத்தில் ஆய்வு செய்ய போகிறேன். ஏன்னா அந்த விவாதத்தில் நாம் கேட்ட கேள்விகள் அப்போ தான் உங்களுக்கு சிந்திக்க வைக்குது. இப்படி இருக்கோ இப்படி இருக்கோ, இதெல்லாம் ஒரு தீர்மானம் இல்லாமல் வந்து உட்காந்துட்டாமே. அதெல்லாம் 6 மாதங்கள் கேட்டாங்க வனவாசம். ஆனால் 6 மாதத்துக்கு பிறகு இன்னும் முடிவெடுத்தான்னு தெரியல. அப்போ நாங்கள் கேட்டோம், இப்பவும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறீங்கல்ல, 2 உருவம் 3 உருவம்னு சொன்னீங்கல்ல, எந்த உருவத்தை இப்போ நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் வணங்குறது எந்த உருவம்? முதலாவது ஒருத்தன் வந்தான் நீங்கள் அந்த உருவத்தை வணங்குறீங்களா? 2வது உருவத்தில் வந்தான் அந்த உருவத்தை வணங்குறீங்களா? சொல்லுங்க. இப்போ புரியுதா? யஹூதிகளுடைய கொள்கைங்க இது. இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அத்தஜ்சீம் மதுஹபுல் யஹூத், இறைவனுக்கு உருவத்தை கற்பிப்பது யஹூதிகளுடைய மதுஹபு வழிமுறை. அதைத்தான் இந்த கூட்டம் செய்யுது. இவங்க இந்த கூட்டத்தில் ஒவ்வொன்றா பாருங்கள், யஹூதிகளுடைய பிரதிபிம்பமாக தான் இருக்குது. அதே போல் எப்படியா இன்னொன்று ஒரு ஹதீஸில் வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அலா சூரத்திஹி ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்தின்னு வருது. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இப்போ நம்ம என்ன வைக்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உருவத்தில் படைத்தான் அப்படி அர்த்தம் வச்சோம். இல்லை அல்லாஹ் தன்னுடைய உருவத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை படைத்தான். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லணுமா, அதுக்காக வேண்டி. இப்போ நாங்கள் கேட்டோம், சரிங்க, அதுக்கு அடுத்ததாவது இருக்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் தூளுகு சித்தூன திராஅன் 60 முழம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயரம் 60 முழம். அப்போ அல்லாஹ் தஆலா தன் உருவத்தில் படைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றவொன்னே தான் உருவ படைச்சான்ட்டீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயரம் 60 முழம்னு இருக்குது, அல்லாஹ்வுடைய உயரம் 60 முழமாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம். மாட்டிக்கிட்டாங்க. ஏன் அப்படி தானே வைக்கணும்? இப்போ ஏன் நான் கேட்குறேன்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது உருவத்தில் அல்லாஹ் படைத்தான் என்றால் அல்லாஹ்வுடைய உருவம் எப்படி? மனிதனுடைய உருவங்க. இந்த கூட்டத்திட்ட அல்லாஹ் எப்படி இருக்கிறான்? மனுஷன் மாதிரி இருக்கிறான். ஏன் தான் உருவத்தில் தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்சிருக்கிறான். என்னங்க இது? இதற்கு பிறகுமா அப்பாவி இளைஞர்களே அங்கே இருக்கிறீங்க? உங்களில் சில பேர் அப்பாவி இளைஞரை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களில் சில பேர் வேண்டுமானா இனிமேல் இந்த கூடாரத்தை விட்டு எப்படி வெளியே போகிறது? போனால் 4 பேர் என்ன பேசுவாங்க? உங்களுக்கு ஈகோ பிரச்சனை தானே, மறுமை பற்றியெல்லாம் அதெல்லாம் பிறகு.
அப்படி சில பேர் இருக்கலாம். ஹத்தமல்லா அலா குலுபிஹிம், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், நேர்வழி கிடைக்காது, அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அதிலேயே சில அப்பாவி இளைஞர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த கூடாரத்துக்கு போனீங்க, அந்த கூடாரத்துக்கு போனால் மறுமை வெற்றி பெறலாம், அதுதான் சத்தியம் நினச்சிதானே போனீங்க. கடைசியில் எப்படி வந்து விட்டுட்டாங்க பாருங்கள். தர்கா உங்களை பயமுறுத்தினாங்க. தர்கா தாங்க இப்போ எல்லாருக்கும் வசதியாக போச்சு. பயங்காட்ட பார்த்திங்களா தர்கா ஷிருக் ஷிருக் அப்படி சொல்லியே இந்த அப்பா இல்லைங்க மாற்றி விட்டாங்க. நான் சொன்னேன், என்னங்க பூனைக்கு பயந்து புலி வாய்க்குள்ள இப்போ மாட்டிக்கிட்டீங்க நீங்கள். பக்கா ஷிருக்கையில் அவன் போச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ மனித உருவத்தில் அல்லாஹ் இருக்கிறான், அதுக்கு பிறகு நீங்கள் இருக்கிறீங்களா அந்த கூடாரத்தில்? உடனே வெளியே வர வேணாம், நீங்கள் இருக்கணும். எத்தனை ஆலிம்கள் வந்து விட்டார்கள். கூடாரம் கலைந்து கொண்டு இருக்குதுங்க. அவங்க ஃபஸ்ட்டு நினைச்சாங்க பெரிய வளர்ச்சி வந்தாங்க, இப்போ இதெல்லாம் தேஞ்சிக்கிட்டே போகுது. விவரம் இல்லாதவங்க இருக்கிறாங்க, விவரம் தெரிந்தவர்கள் வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு புதிய மதத்தை உண்டு பண்ணாராங்க. அக்பர் கொண்டு வந்தால தீன இலாஹி அந்த மாதிரி தான். ஆனால் அக்பர் இலாஹி கொண்டு வந்தார், அவருடைய வஃபாத்துக்கு பிறகுதான் அவர் கொண்டு வந்த அந்த மதம் மடிந்தது. ஆனால் இந்த போலி தௌஹீத்வாதிகள் கொண்டு வந்திருக்கிற புதிய மதம் அவர்களுடைய கண் எதிரிலேயே செத்து மடிந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் உண்மை. கூடான காலியாகிட்டே இருக்குது. ஒரு சில பேர் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே யாருப்பா அல்லாஹ் உருதை கவிச்சிட்டு உருவத்தை கற்பிக்கிறாங்க, மனுஷமாக இருக்கிறானா அல்லாஹ்? எவ்வளோ பெரிய கொடுமை இது. அப்போ அவங்க என்ன சொல்லலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் உருவத்தில் படைத்த, இது ஏங்க சொல்லணும்? அவங்க தத்துவமாக கேள்வி கேட்கலாம். இப்படி கேட்டு மடக்கிடலாம். ஒரு பூனையை பூனையின் வடிவத்திலே அல்லாஹ் படைத்தான் சொல்லணுமா? யானையை யானையின் வடிவத்திலே படைத்தான் என்று சொல்லணுமா? தேவையில்லையே. ஒரு மனிதனை மனித உருவத்தில் படைத்தான் என்று ஏன் சொல்லணும்? இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உருவத்தில் படைத்தாலும் சொன்னோம். அதுக்கு ஒரு கேள்வி வைக்கிறாராம். நம்ம சொன்னோம் அப்படி சொல்ல வேண்டும், அதுதான் இஸ்லாமிய கொள்கை. இது என்ன தெரியுமா? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க? டார்வின் கொள்கையை அடித்து நொறுக்குவதற்காக சொன்னார்கள். ஏன் டார்வின் கொள்கை என்ன? மனிதனாக இல்லையா, குரங்கு தான் பரிணாம மாற்றம் கண்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி மனுஷனாக உட்கார்ந்துட்டு இருக்கிறானா. இந்த டார்வின் கொள்கை தகர்க்கிற ஹதீஸே இதுதானே. நீ சொல்ற மாதிரி குரங்கு மனுஷனா வரலப்பா, அல்லாஹ் மனுஷனை மனுஷனாகத்தான் படைச்சான். எவ்வளோ அற்புதமான விளக்கம் இருக்கு. அறிவியல் சம்பந்தமாக போலி அறிவியலுக்கு விளக்கம் கொடுக்கறது. இந்த ஞானமும் இல்லை, நம்மள்ட்ட போய் குறை சொல்லுது. எல்லாத்தையும் அது இல்லை இது இல்லைங்கிறது. ஃபாத்தியா இல்லை, இல்லை கஞ்சர்களுக்கு தான் மதம் உண்டாக்கி இருக்கிறாங்க. ஜக்காத்து அதுவெல்லாம் ஆயுள் ஒரு தடவை கொடுத்தா போதும், வருஷத்தில் தேவையில்லை. கஞ்சம் பார்த்தான், இதைத்தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன்னு அங்கே போயிட்டான். ஹத்தம் பார்த்தி அதெல்லாம் தேவையில்லை. ஏன் செலவழிக்கணுமே? நல்ல மக்கள்லாம் செலவழிச்சிருக்கிறாங்க. கஞ்சனுக்கு லைசன்ஸ் தானே வேணும். இப்போ செய்ய மாட்டான், ஏன்ப்பா செய்யலான்டா முத்திரை குத்துருவாங்களாம் கஞ்சன். அதுக்காக வேண்டி அதெல்லாம் தேவையில்லையாமே, லைசன்ஸ் வேணும். இந்த லைசன்ஸ் கொடுத்த உடனே இவ்வளோ வசதியாக போச்சு. கஞ்சர்கள் பல பேர் இருக்கிறாங்க, ரொம்ப வடிகட்டிய கஞ்சர்கள் இருக்கிறாங்கல்ல. விருந்தோம்பல் என்றாலே தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க. சில பேர் விருந்தாளி வந்துட்டாலே எப்படா போவாங்கன்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி ஒரு வீட்டுக்குள்ளே விருந்தாளி வந்தாச்சு, போகலை. அப்போ இவர் மனைவி கூப்பிட்டார், ஏன்னா வந்தவங்களாம் அப்படியே டென்ட்டு போட்டாங்க, இது போகிற மாதிரி தெரியலை. இதுக்கு ஒரே வழி, நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டைங்கிற மாதிரி காமிச்சிடணும். சண்டைன்னு பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனை இருக்க, நம்ம இனிமேல் இருக்கணும் போயிடுவாங்க அப்படின்னு. அப்போ சொன்னார், நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழுகுற மாதிரி அழுவணும், நமக்குள்ளே சண்டை நினச்சிக்கிட்டு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அந்த அம்மாவும் சரின்றுச்சு, அடித்தார். அந்த அம்மா அழுவுனுச்சு. நாங்கள்லாம் போகிறோன்னு போயிட்டாங்க. அப்போ சும்மா இருக்க வேண்டியதானே? மனைவி கூப்பிட்டு சொல்கிறாரு, பார்த்தியா நான் எப்படி ஒன்று அடிக்கிற மாதிரி அடித்தேன் அப்படின்றாரு. அந்த அம்மா விடலை, பொம்பளை விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. அது இருக்கட்டுங்க, நான் எப்படி அழுகுற மாதிரி அழுவுனேன், அதை பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு. இப்போ கதவு டொக்குன்னு சத்தம் கேட்குது. போய் திறந்து பார்த்தா போன விருந்தாளெலாம் வந்து நிற்கிறாங்க. ஏங்க வந்தீங்க? நாங்கள் போன மாதிரி போனோம், வர்ற மாதிரி வந்தோம் அப்படின்ட்டாங்க அவங்க. என்ன சில பேர் அப்படி இருக்கிறாங்க. இந்த மாதிரி கஞ்சர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மதம்னு சொல்லக்கூடாது, மதம் ஒரு புனிதமான வார்த்தை, ஒரு புதிய மதத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்கள் போலி தௌஹீத்வாதிகள். அதுதான் உண்மைங்கிறது. உலமா பெருமக்களை பற்றி எவ்வளவு அநாகரிகமாக சித்தரித்தார்கள் தெரியுமா? அவருடைய மாநாட்டு நடந்தது என்ன? நாடகமும் மேஜிக்கும் தானே. என்ன குர்ஆனை எங்கே போதிச்சாங்க, ஹதீஸையா பேசினாங்க, நாடகம் நடத்தினாங்க. மக்ரிபுடைய தொழுகை நேரம் வந்துவிட்டது, தொழவில்லை, நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பாவி இளைஞர்களே, இன்னுமா தெரியல அந்த கூட்டத்தை பற்றி? தொழுகையை விட நாடகம் பெரிதா? தொழுகையை விட மேஜிக்கு பெரிதா? இவங்க தான் சிறுக்க ஒழிக்க போகிறாங்களாம்.
அவர்களிலேயே நடுநிலைவாதிகள் இருக்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிறாங்க நடுநிலைவாதிகள். அவர்களாம் மிகவும் வருத்தப்பட்டு மனம் வெந்து போய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதற்காகவா எங்களை இங்கே கூப்பிட்டீங்க? ஏதோ நீங்கள் குர்ஆனை சொல்லுவீங்க, அதையும் சொல்லுவீங்கன்னு தான் நாங்கள் வந்தோம். நாடகத்தை காமிச்சிட்டு இருக்கிறீங்க, மேஜுக்கு காமிச்சிட்டு இருக்கிறீங்க, இதுக்காக நாங்கள் வந்தோம் என்று அவர்களிலேயே மனம் கொந்தளித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்போ அதனால் இவர்களுடைய இந்த போலி தொகையாதில் இருக்கிறாங்கல்ல, இப்போ இவங்க அவர்களுக்கென்று சில பள்ளிவாசல் வழிபாட்டு தலத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. உண்மையில் இருக்கக்கூடாது என்றால் இஸ்லாமிய அமைப்பின் பிரகாரம் அந்த போட்டி பள்ளிவாசல் இருக்கக்கூடாது. அதை சொல்ல வர்றேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்குகள் போட்டி பள்ளிவாசல் உண்டாக்குனாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டினான்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பள்ளிவாசலை எரித்து விடுங்கள் என்றார்கள். அந்த காலத்திலெல்லாம் கூரைப்பள்ளி தானே, கட்டண மாதிரி தானே இடிக்கணும், கூரை தானே, எரித்து விடுங்கள் என்றார்கள். அப்படியானால் இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் இவர்கள் இந்த சமூகத்தை பிளப்பதற்காக கட்டி வச்சிருக்கிறாங்கல்ல, ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்கல்ல போட்டி பள்ளிவாசல்கள், இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் எரிக்கப்படும், இடிக்கப்படும். நாங்கள் சொன்னோமா? அதை இந்த நாட்டில் சொல்லலையே. இது ஜனநாயக நாடு. அவங்க வழிபாட்டு தலத்தை அவங்க உருவாக்கி கொள்ள முடியும். இந்த அரசாங்கம், நம்ம நாட்டு அரசியல் சட்டம் அதுக்கு அனுமதி வழங்குது. அதனால தான் சும்மா இருக்கிறோம். அப்படி சொல்கிறதா இருந்தால் இஸ்லாமிய போல அது கூட நாங்கள் சொல்லுவோமே. சொன்னோமா? சொல்லலை. அப்போ நீங்கள் சொல்றீங்க. அப்போ இந்த அரசாங்கம் என்ன நினைக்கணும்? இல்லை, கருத்து சொல்லலாம், அதை இடிப்பேன் இதை இடிப்பேன் எப்படி சொல்லலாம்? இது கருத்து சுதந்திரமா? அரசாங்கத்துக்கு தெரியாது. நான் கேட்குறேன், அவ்வளோ நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு தமிழக மக்கள் அத்தனை பேரும் அனுமதி கொடுக்க வேணாம் என்று சொன்னது பிறகும் கூட அனுமதி கொடுத்துட்டு, அப்போ அங்கே மூத்த மத குருமார்களெல்லாம் கேவலப்படுத்தி நாடும் நடத்தினாங்களே, இதுவரைக்கும் ஏன் எந்த நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கலை? கேட்கலாம்ல. எழுதி வாங்கிட்டு தான் கொடுத்தீங்க. எந்த அமைப்பையும் தாக்கி பேசக்கூடாது, எந்த தனிநபரையும் தாக்கி பேசக்கூடாது. எழுதி வாங்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு தான் அனுமதி கொடுத்தீங்க. அப்போ பேச்சில் தான் அது கூடாது, நாடகத்தில் இது வேண்டுமெல்லாம் செய்யலாமா? தர்காவை இடிப்போம் என்று சொன்னவர்களை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்க வேணாம் இதுவரைக்கும்? இப்படிப்பட்ட தீவிரவாத கருத்துக்களை சொன்னவர்கள் எல்லாம் ரோட்டிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது. உண்மையில் முஸ்லிம்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்டுருக்கிறாங்க. அதனால் முஸ்லிம்களுடைய அந்த கொந்தளிப்பை அமைதிப்படுத்துவதற்கு, அவர்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்கு உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம். ஏன் தெரியுமா? ஆல்மிசா மேலாம் அந்த கூட்டத்துக்கு கோபம். இந்த ஆல்மிசா மாறுவதான இளைஞலாக இருக்கிறாங்க, இல்லாட்டி இந்த பொதுமக்களை எப்போ ஏமாத்திருக்கலாமே, இவங்க தானே தடையாக இருக்கிறாங்க. அதனால் அவருடைய முழு கோபமும் அந்த நாடகத்திலலாம் யாரை கிண்டல் பண்ணாங்க? ஆலிம்களை தானங்க. மௌலிது ஓதுற மாதிரி எந்த ஒரு இடத்துலாவது அப்படி நடந்துச்சா? இல்லை, நடந்ததை சொன்னாலும் பரவாயில்லையாப்பா, என்ன நடக்காதுன்னு சொல்கிறீங்க? எந்த இடத்துல ஆலிம்கள் மௌலிது ஓன இடத்துல ஆட்டம் போட்டாங்க? நான் கேட்குறேன், சொல்கிறதே சொல்ல, உண்மையே சொல்லக்கூடாதா? பொய்யர்களுங்க அதை தான் செஞ்சாங்க அந்த சமயத்தில். இன்னொன்று கொடுமை தெரியுமா? நான் அந்த அப்பாவி இளைஞர்களுக்கு சொல்ல வர்றேன். இந்த சஜிதா செய்வது கூடாது அப்படிங்கிறீங்கல்ல, நாங்களும் கூடாதுன்னு சொல்கிறோம். கபர்களுக்கு சஜிதா செய்வது கூடாது என்று நீங்கள் வெளியில் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, தர்காக்குள்ளே சென்று நாங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கோம் செய்யாதீங்க என்று. ஏன் இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சமூகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது கூடாது. அப்படி செய்யலாம் என்றிருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை போட்டிருப்பேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூடாது, கபருக்கு சஜா செய்யக்கூடாது நாங்களும் சொல்கிறோம். எவனோ ஒருத்தன் செய்யலான்டா சுன்னி ஜமாத்து பொறுப்பா? யாரோ ஒருத்தன் செஞ்சாலாம், சுன்னி ஜமாத்தை பார்த்தீங்களா? நான் கேட்குறேன், ஒரு இஸ்லாமியன் குடிக்கிறான், இஸ்லாத்தை பார்த்தியாலா அப்படின்னு ஒருத்தன் சத்தம் போட்டான், சரியாயிருமா? அது ஒருத்தன் திருடுறான், இஸ்லாத்தை பார்த்தியாலா? ஏன் திருடுவோம் முஸ்லீம்ல வச்சுக்கிறோங்க, இஸ்லாத்தை பார்த்தியாலா? திருடுறான். அப்போ என்ன சொல்லுவோம்? தனி மனிதன், அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லுவோமா இல்லையா? ஒருத்தன் விபச்சாரம் பண்ணான், இஸ்லாமா பொறுப்பு? ஒருத்தன் ஏமாத்தலாம், இஸ்லாமா பொறுப்பு? அல்ல, கபருக்கு சஜா செஞ்சால் சுன்னி ஜமாத் எப்படியா பொறுப்பாகும்? தனி மனிதன் செய்கிற தவறுக்கு இது கூட யோசிக்க தெரியாது? யோசிக்க தெரியும். அப்பாண்டமா குற்றச்சாட்டு வைக்கிறதான் நோக்கம். சுன்னி ஜமாத் ஆதரிச்சா பரவாயில்லை. அதே போல் எவனோ ஒருத்தன் வரதட்சணை வாங்கினானா பார்த்துக்கலாம் சுன்னி ஜமாத்தை? இல்லை, சுன்னி ஜமாத் வரதட்சணை ஆதரிக்கிறதா? சுன்னி ஜமாத்துக்காரன் வரதட்சணை வாங்கினா அப்போ நம்ம சொல்லலாமா கள்ளப்பணம் போகுது அதனால் அந்த அமைப்பை கள்ளப்பணத்தை ஆதரிக்குன்னு சொல்லாமா? எவனோ தவறு செய்வான், அதுக்கு எப்படி அந்த சுன்னி ஜமாத் பொறுப்பாகும், இஸ்லாம் பொறுப்பாகும்? இது கூட தெரியலை.
அப்போ இவங்க என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆலிம்களை குறை சொல்லியே இருந்தாங்க. சஜ்ஜா செய்வது கூட நாங்களும் தான் சொல்கிறோம். ஆனால் அவங்க கூடாதுன்னு சொல்ல வர்ற நேரத்தில் அவங்களே அந்த ஷிர்கை பண்ணாங்களேங்க. என்ன அநியாயம், கொடூரம், கொடுமை. இப்போது சஜ்ஜா செய்வது கூடாதான், சரி, கூடாதுன்னு சொல்கிற இடத்துல நீங்களே சஜ்ஜா செஞ்சு அது அந்த ஷிர்கை பண்ணிட்டீங்களங்க. அவங்க நாடகத்தில் ஒரு கபரு மாதிரி ஒன்று வச்சு விட்டாங்க. அதில் 2-3 பசங்க அவங்கள மாறு வேடம் அவன் போட்டுக்கிட்டு அவன் சஜிதா செய்கிறான். இப்படிலாம் நடக்குதுன்னு செஞ்சு காமிக்கிறாங்களாம். சஜிதா எதற்கும் செய்யக்கூடாங்கிறது நம்ம மார்க்கம். அங்கேயும் அந்த பச்சை பொருள் போத்தப்பட்டதுக்கு எப்படி சஜிதா செய்யலாம்? இல்லை, நாடகத்திற்காக இறைவன் அல்லாத ஒன்றுக்கு சஜிதா செய்யலாமா? போலி தௌஹீத்வாதிகளே, உங்கள் போலி தௌஹீதுக்கும் எங்கள் ஒரிஜினல் தௌஹீதுக்கும் வித்தியாசம் புரியுதா? நாங்கள் சொல்லுவோம் இறைவன் அல்லாத யாருக்கும் சஜிதா கூடாது, நாடகத்திற்கும் கூடாது. இது எங்கள் உண்மை தௌஹீத். நாடகத்துக்காக சஜிதா செய்யலாம், அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு. இது உங்களுடைய போலி தௌஹீத். இப்போ புரியுதா? நீங்கள் யார், நாங்கள் யாருண்டு? அதில் இன்னொரு ஒரு கொடுமையெல்லாம் நடந்துச்சுங்க. ஒரு 4-5 பேர் அவங்க படம் எடுக்கிறாங்களாம். படம் எடுத்து விடுறது, நாள் எடுத்து விடுறது. இரத்த தானத்தில் நாங்கள் தான் இந்தியாவிலேயே முதலிடம். இனிமேல் நீங்கள் இதை சொல்கிறது விட்டுவிட்டு வேறு ஒன்று சொல்லுங்கள். எப்படி தெரியுமா? மேஜிக் நடத்துவதில் இந்தியாவிலே நாங்கள் தான் முதலிடம், அப்படி சொல்லுங்கள். இனிமேல் நாடகம் நடத்துறதில் இந்தியாவிலேயே நாங்கள் தான் முதலிடம், அப்படி சொல்லுங்கள். அதெல்லாம் செஞ்சாங்க. ஆலிம் உலமா பெருமக்களை கிண்டல் அடிப்பது. இப்போ 4-5 பேர் அவங்க திக்ர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம். குறும்படம் வந்துச்சுங்க வாட்ஸ்அப்பில் எல்லாம். அவங்க டிவிலையும் போட்டு காமிச்சே தான். அதை நானும் பார்த்தேன். 4-5 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் பல தலைப்பாக்கட்டி இருக்கிறாரு, ஒரு பெரியவர் மாதிரி. எல்லாம் திக்ர் செய்கிறாங்களாம். ஹூ பாண்டி பாவா, ஹூ பாண்டி பாவா. யார் செய்கிறது? யார்? அந்த குரூப்பு. நான் கேட்டேன், என்னையா இப்படி செய்ய வச்சுருப்பீங்க? அந்த நேரத்தில் அவங்கள யாராவது ஒரு ஆள் ரூஹு போயிருந்தா என்ன அவனுக்கு? ஹூ பாண்டி பாவா இருந்தாலும் ரூ பிரிஞ்சிருக்கும். இல்லை, அந்த நேரத்தில் உயிர் பிரியாது. உங்களுக்கு நில்ம கைப்பு இருக்கா? நான் கேட்குறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மரபு ஞானம் இல்லைன்றீங்க, அப்போ உங்களுக்கு இருக்குதா? நான் சொல்கிறது, இந்த கூட்டம் போலி தௌஹீத்வாதி கூட்டம் சக்கராத்தால் இருக்கும் பொழுதும் ஷிர்க் பிதஅத் என்று சொல்லிக்கிட்டு தான் அவங்க ரூஹே பிரியும். என் காலமெல்லாம் அந்த வார்த்தையை தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு? அது பிதத், இது பிதத். என்னப்பா எப்போ பார்த்தா பிதத்துங்கிறீங்க? இதை விட்டால் வேறு எதுவுமே தெரியாதா? இல்லை தெரியுமே. என்ன தெரியும்? ஷிர்க்கு. இந்த ரெண்டையும் தான் மாற்றி. ஆனால் நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா? சுன்னத் ஜமாத், ஜன்னத் ஜமாத்து. இந்த உலகத்தின் ரூஹு பிரிகின்ற போது இறைவனுடைய திக்ரிலேயே நம்ம ரூஹு பிரியும். கல்முனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுதே நம்மளோட ரூஹு பிரியும். ஏன்னா அதிலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஷிர்க்கு பிதஅத்திலே திக்ர் எப்போ பார்த்தும் சொல்லிடுறதுனால அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இந்த உலகத்திலிருந்து ரூஹு பெறுகின்ற அவலம் அந்த கூட்டத்திற்கு நிச்சயம் ஏற்படும். ஏன் வலிமாருடைய சாபம் விடுமா? உலமா பெருமக்களை சாபம் விடுமா? உலமா பெருமக்களை அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. அங்கேயாவது இப்படி திக்ர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொம்பளை உடையாருது. அந்த பொம்பளை வந்தவுடனே அந்த ஒரு பெரியவங்களை உட்காந்தாங்கல்ல, அவருடைய கையை பிடிக்குது, காலை பிடிக்குது. அப்போ தான் நான் கேட்டேன், நீங்கள் நடத்துனீங்களே அந்த நாடகம், சினிமாவை தான் எடுக்கிறாங்க. அங்கே வந்துச்சு ஒரு பொம்பளை, உண்மை பொம்பளையா, பொம்பளை வேடம் பெற்ற ஆம்பளையா? உண்மையான பொம்பளையாக இருந்தால் அந்நிய ஆண்கள் உள்ள இடத்துக்கு என்ன வேலை? அந்நிய ஆணுடைய கையை எப்படி தொடலாம், காலை எப்படி பிடிக்கலாம்? இல்லை, அது உண்மை பொம்பளை கிடையாது, பொம்பளை மாதிரி வேஷம் போட்ட ஆம்பளை தான் அப்படி நீங்கள் சொன்னால் அடுத்த கேள்வி வருது, பதில் சொல்லணும். ஒரு ஆம்பளை பெண் வேடம் போடலாமா நம்ம மார்க்கத்தில்? கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்களே, லஅனன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹன்னஸீன் மினர் ரிஜால் வல் முத்தரஜ்ஜிலாத் மினல் நிசா. ஆண்களை போன்று வேடமிடுகிற பெண்களையும் பெண்களை போன்று வேடமிடுகிற ஆண்களையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ எப்படி நீங்கள் வேடம் போடலாம்? ஹதீஸ் பரம் நடக்கிறேங்கிறீங்க, நபி வழிங்கிறீங்க. இல்லை, இது நாடகத்திற்கான சினிமாவுக்கான மாறுவேடம் போட்டோம், அதுக்கு ஆதாரத்தை தாங்க. நாடகத்துக்கான மாறுவேடம் போடலாம், ஆதாரம் தாங்கங்க. கியாமத்து நாள் வரைக்கும் தர முடியாது, கியாமத்து நாளைக்கு பிறகும் தர முடியாது. எப்படிப்பட்ட அபாயகரமான கூட்டம் முஸ்லீம் சமூகமே புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்கிறாங்க, சம்மந்தம் இல்லாமல் நம்மள்கிட்ட கேட்டுகிட்ட சொல்லுவோம். கமால் ரயிலிலே பயணம் செய்கிறான், என்ன காலம்? நிகழ்காலம். அழகாக நம்ம சொல்லுவோம். அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க சம்மந்தம் இல்லாமல். ஒரு ஆள் கேட்டார் அவர்கிட்ட, போலீஸ் அவர்கிட்ட, கும்பகர்ணன் மாதக்கணக்கில் தூங்கினான், என்ன காலம்? அது கொசு இல்லாத காலம் சார் அப்படின்ட்டான்.
சரி, ஜமால் திருமணம் செய்து கொள்ள போகிறான், என்ன காலம்? அவனுக்கு கேடு காலம் சார் அப்படிங்கிறாங்க. கேட்டது ஒன்று, வழி சொல்கிறது ஒன்று, அப்படி இருக்கிறாங்கல்ல. ஒரு பையன் ஒரு ஆள் கேட்டார்ல, டே உங்கள் வாப்பா வீட்டிலேருந்து போகும்போது செருப்பு போட்டு போவாரா, ஷூ போட்டுக்கிட்டு போவாரா? அவன் சொன்னால் அது என்னமோ எனக்கு தெரியாங்க, எங்கள் அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு போவார் அப்படிங்கிறான். அவன் கேட்டது ஒன்று, சொல்கிறது ஒன்று. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் சுன்ன ஜமாத்து நம்ம விழிப்போடு இருக்கிறோம், எல்லாம் பாதுகாத்துட்டான், அதில் சந்தேகமே கிடையாது. இப்பொழுது அந்த கூடாரத்தில் இருக்கிற அப்பாவி இளைஞர்களுக்கு தான் நான் வேண்டு வைக்கிறேன், இன்னும் எது வரைக்கும் இருக்கப் போகிறீர்கள்? இறைவன் பல உருவத்தில் இருக்கிறான், மனிதனை போன்று இருக்கிறான் என்ற சொன்னதற்கு பிறகு நீ இருக்கிறேன்னு சொன்னால், இன்னும் இறைவன் எந்த பிராணி போல இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் அந்த கூட்டத்தை விட்டு வழிவீங்களா? இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஹதீதுகளை மறுக்கிறாங்க. சையான ஹதீது புகாரில் இருக்குது, அதுக்கு பிறகு நீங்கள் இருக்கிறீங்களே. அப்போ புகாரியே இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு தான் அந்த கூடாரத்தை வருவீங்களா நீங்கள்? எவ்வளோ ஆபத்தானவர்கள். இப்போ நம்மளையெல்லாம் முஷ்ரிக்குங்கிறாங்களேங்க. நாங்கள் என்னங்க பாவம் செஞ்சிட்டோம்? அதான் நான் கேட்டேன், எங்களை போய் முஷ்ரிக்குங்கிறியாப்பா? நாங்கள் செஞ்ச பாவம் என்ன? சஹீஹான ஹதீஸை நம்பினோம், அதற்காக அவர்கள் எங்களுக்கு கொடுத்த பட்டம் முஷ்ரிக்கம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு செய்யப்பட்டார்கள் என்று புகாரில் இருக்கிறது, அது சஹீஹான ஹதீஸ், அதை நான் நம்பினேன். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸை நான் நம்பினேன், ஆகவே நான் முஷ்ரிக்காம். என்ன அநியாயம் இது! கண்ணீர் உண்டு என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது சத்தியம் என்றாங்க. சஹீஹான ஹதீஸ் நான் நம்பினேன், அதற்காக இந்த கூட்டம் எனக்கு கொடுக்கல பட்டம் என்ன? நீ முஷ்ரிக். இந்த உலகத்தில் இந்த கூட்டத்தை தவிர எல்லா முஸ்லீம்களும் முஷ்ரிக்கு தான். தெரியுமா உங்களுக்கு? முன்னால் மௌலிது ஓதுனவங்களை தான் ஷிருக்கு முஷ்ரிக்குன்றாங்க, அப்புறம் தர்காக்களுக்கு போகக்கூடியவங்களை தான் முஷ்ரிக்குன்றாங்க. இப்போ அப்படி கிடையாது. யார் சிகரை நம்புகிறாங்களோ அவங்கள முஷ்ரிக் தான். புகாரி இமாமா இருந்தாலும் சரி தான், முஸ்லீம் இமாமா இருந்தாலும் சரி தான், இன்றைக்கி மக்காவில் இருக்கக்கூடிய தொலை வைக்கிறாரில் இமாமு அவராக இருந்தாலும் சரி தான், மதீனாவில் தொலை வைக்கிற இமாமா இருந்தாலும் சரி தான். இந்த கூட்டத்தை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீமும் ஏறத்தாழ 150 கோடிக்கும் மேலே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் முஷ்ரிக் இவங்களை பார்வையில். ஏன் சிகரை நம்பினாங்க? அதான் நான் கேட்குறேன், இல்லை எங்களையெல்லாம் முஷ்ரிக்குண்டிய நாங்கள் செஞ்ச பாவம் என்னப்பா? சரியான ஹதீதுன்னு நம்பணும், அதற்காக நாங்கள் முஷ்ரிக்கா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்றாமா, யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி. இந்த சூனிய கலை மூலமாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னா நாங்கள் நம்பணும், அதற்காக நாங்கள் முஷ்ரிக்கா? என்ன கொடுமை இது! குர்ஆனை நம்பியதால், ஹதீஸை நம்பியதால் ஷிர்க்கு பட்டம் சூட்டுகிறது அந்த கூட்டம் என்றால், முஸ்லிம் சமூகமே அந்த கூட்டம் என்னவென்று நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அந்த கூட்டம் யார் என்று புரிஞ்சுக்கிறங்க. அந்த அப்பாவி இளைஞரை பார்த்து சொல்கிறேன், இனியும் தாமதிக்காங்க, அந்த கூட்டத்தை வெளியே வந்துடுங்க. நம் சமூக மக்கள் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு சத்திய கொள்கையை சுன்னத் ஜமாத்துக்குள் எடுத்து சொல்லுங்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம பிள்ளைகள்லாம் ரொம்ப உஷாராக தானே இருக்கிறாங்க, அந்த காலத்து பிள்ளை மாதிரி இல்லை, ரொம்ப விவரமாக இருக்கிறாங்க. அந்த காலத்திலலாம் வாப்பா மகனை கூப்பிட்டு, அவன் சின்ன பையனாக இருப்பான், கையில் சலட்டு கட்சி கொடுத்து அது சிலட்டு பலகை இருக்கும், டேய் உங்களுடைய வயிறா கையை பிடிப்பார், எழுதி காமிப்பார். ஆனால் ஆவண்ணா அந்த காலம் இப்போ போச்சு. இப்போ வாப்பாவோட கையை அவன் பிடிக்கிறான், செல்லை ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டான், கையை பிடிச்சிக்கிட்டான், அத்தான் இங்கே அழுத்துங்கிறான், அங்கே அழுத்துங்கிறான். அந்த அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. அவ்வளோ விவரமாக இருக்கிறான்ல. ஒரு ஆள் பையனை கொஞ்சம் எப்படியாவது ஏமாத்தணும் நினச்சி மருந்து கொடுக்கணும், கசக்குன்னா சாப்பிட மாட்டான். சின்ன பிள்ளைய மருந்து சாப்பிட்றது பிரச்சனை தானே. அதுக்கு அவனு இவர் என்ன செஞ்சார், மாத்திரையை வாழைப்பழத்துக்குள்ளே வச்சு இங்கே வாழைப்பழத்தை சாப்பிட்றா அப்படின்றாரு. சாப்பிட்டுட்டான். இவர் கேட்டார், வாழைப்பழம் சாப்பிட்டியா? அவன் சொன்னான், வாழைப்பழம் சாப்பிட்டாத்தா, உள்ளுக்கு ஒரு கொட்டை இருந்துச்சாத்தா, துப்பிட்டாத்தா அப்படின்னா. அவ்வளோ விவரமாக இருக்கிறான் அவன். என்ன இந்த காலத்து பிள்ளைகள் அவ்வளோ விவரமாக தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்லிக் கொடுப்போம். என்றைக்கும் நாமும் சரி, வழி தவறி போன திசை மாறி போன அந்த இளைஞர்களும் சரி, அவர்களும் உண்மையை உணரட்டும், நம் பக்கம் வரட்டும், அந்த கூடாரம் காலியாகட்டும், நாம் எல்லோரும் சேர்ந்து கைகோர்த்து கொண்டு ஜன்னத்தை செல்வோம். அல்லாஹு தஆலா அதற்குண்டான நற்பேற்றினை நமக்கெல்லாம் வழங்கிடுவானாக.